ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் ரீஜியனில் இருக்கக்கூடிய எந்த காலேஜஸ்ல எல்லாம் 140 to 185 கட் ஆஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு பிரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற எல்லா காலேஜஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. கம்ப்யூட்டரோட பேசிக் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணக்கூடிய கோர்ஸாக இருக்குது. இந்த கோர்ஸ் விருதுநகர் ரீஜனில் எந்தெந்த காலேஜஸில் 140 to 185 கட் ஆஃபில் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வித்யா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகரில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 4996 இருக்குது. லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 143.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PSRR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகரில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 4995 இருக்குது. லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 142.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகாசி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 4680 இருக்குது. லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 155.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூஷனாக இருக்குது. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகரில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 4917 இருக்குது. லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 156.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PSR இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் ஆட்டோனமஸ் காலேஜாக இருக்குது. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவல்பட்டி விருதுநகரில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 4965 இருக்குது. லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 116 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகரில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 4959 இருக்குது. லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 163 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜபாளையம் விருதுநகரில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 4678 இருக்குது. லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 172 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெப்கோஸ் லெங்க் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூஷன் காலேஜாக இருக்குது. சிவகாசி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆயிருக்கு. காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 4960 இருக்குது. லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 185 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.